பார்க்க போகிறது 6th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் தேசிய சின்னங்கள். இது வந்து என்னுடைய நோட்ஸை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தாமரை, இளஞ்சிவப்பு நிற தாமரை வந்து செந்தாமரை அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. மயில் வந்து தேசிய பறவைன்னு தெரியும். தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட காரணம் என்ன அப்படின்னா வந்து அதனுடைய அழகும் கம்பீரமும் ப்ளஸ் அது வந்து நாடு முழுவதும் காணப்படுவதால் தான் வந்து மயில் வந்து தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. நீர்வாழ் பாலூட்டி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆற்று ஓங்கில், அதாவது டால்பினை வந்து ஆற்று ஓங்கில்னு சொல்லுவாங்க. இது வந்து நீர்வாழ் பாலூட்டி. இதனுடைய வாய் வந்து கரியால் முதலையினுடைய வாயோடு வந்து ஒத்து இருக்கும். இதனுடைய பார்வை திறன் குறைவு. அதனால் வந்து என்ன பண்ணுன்னா வவ்வாலை போன்று மீயொலி அலைகளை வந்து பயன்படுத்தி வந்து இரையை வந்து இது பிடிக்கிறது. பாரதியார் வந்து கங்கை நதியை சிறப்பித்து ஒரு பாடல் பாடியிருப்பார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை ஆற்றினுடைய சிறப்பை வந்து சிறப்பித்து பாடியவர் வந்து பாரதியார் தான். வந்து இந்தியாவினுடைய மிக நீளமான நதி அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து கங்கை 25 கிலோமீட்டர் வந்து நீளமுடையது. ஆனால் பிரம்மபுத்திரா வந்து 2900 கிலோமீட்டர் நீளமுடையதாக இருந்தாலும் அதனுடைய இந்தியாவில் பாயிற தொலைவு வந்து குறைவு. அதனால் வந்து இந்தியாவின் மிக நீளமான நதி வந்து கங்கை நதி தான். முகலாயர் காலத்து மன்னர்களுக்காக சிறப்பாக விளைவிக்கப்பட்ட மாம்பழம் வந்து இமா பசந்த் அப்படிங்கிற வகையை சேர்ந்த மாம்பழம் வந்து முகலாய மன்னர் காலத்தில் முகலாய மன்னர்களுக்காக வந்து விளைவிக்கப்பட்டது. மிக பழமை வாய்ந்த ஆலமரம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா வந்து இந்திய தாவரவியல் பூங்கானா கொல்கத்தா அவுரா அப்படிங்கிற இடத்துல வந்து பழமையான ஆலமரமும், அடையாறு தியாசபில் சொசைட்டி அப்படிங்கிற இடத்துலையும் வந்து பழமையான ஆலமரம் வந்து இருந்திருக்கு. கருநாகம் உலகிலேயே வந்து கூடு கட்டி முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை வந்து நாகம், கருநாகம் தான். இது வந்து 18 அடி நீளமுடையது. கருநாகம் வந்து 18 அடி நீளமுடையது. நஞ்சு கொண்ட பாம்புகளில் வந்து மிக நீளமானது வந்து இந்த கருநாகம் தான். நெக்ஸ்ட் வந்து இயற்கை தேசிய சின்னங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகளும். மரம், தேசிய மரம் வந்து ஆலமரம், அது 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய மலர் தாமரை 1950. தேசிய பழம் மாம்பழம் 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய பறவை வந்து மயில் 1963 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலை அப்படிங்கிற இடத்துல வந்து மயில்களுக்கான சரணாலயம் வந்து அமைந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் வந்து அமைந்துள்ளது. புலியும் வந்து 1973. இது 1950, மயில் 63, புலி 73. உலகில் இருக்கக்கூடிய புலியில் 70% வந்து இந்தியாவில் தான் வந்து புலி இருக்குது. கங்கை ஆறு வந்து 2008 வந்து தேசிய நதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய விலங்கு வந்து ஆசியாவை தலைநகரமாக கொண்ட ஆசிய யானை தான் வந்து தேசிய விலங்கு 2010 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி டால்பின் வந்து தேசிய நீர்வாழ் உயிரினமாக வந்து 2010 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய நுண்ணுயிரி வந்து லாக்டோபாசிலஸ், இது வந்து தோழமை பாக்டீரியா அப்படின்னு அழைக்கப்படுது. இது 2012 வந்து தேசிய நுண்ணுயிரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே மாதிரி தேசிய ஊர்வன இனத்தைச் சேர்ந்தது தான் வந்து ராஜநாகமும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து தேசிய சின்னங்கள். தேசிய சின்னங்களில் ஃபஸ்ட்டு வந்து தேசிய கொடி. தேசிய கொடி வந்து வடிவமைப்பு வந்து மூவர்ண கொடி. காவி, வெள்ளை, பச்சை. காவி நிறம் வந்து வீரம் தியாகத்தையும், வெள்ளை நிறம் செழுமையும் வளத்தையும், பச்சை நிறம் வந்து நேர்மை அமைதி ப்ளஸ் தூய்மையும் வந்து குறிக்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய அசோக சக்கரம் வந்து கருநீல நிறமுடையது. அது வந்து அறவழியையும் அமைதியையும் இருக்கிற மாதிரியான நிறத்தை வந்து குறிக்குது. இது வந்து 24 கருநீல நகர அசோக சக்கரம் வந்து 24 ஆரங்களை கொண்டது. இதனுடைய நீள அகல விகிதம் வந்து 3:2, நீளம் 3, அகலம் 2, 3:2 என்ற விகிதத்தில் வந்து இருக்குது. இதை வந்து வடிவமைத்தவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்மளுடைய மூவர்ண கொடியை வந்து வடிவமைத்தவர். இந்த மூவர்ண கொடி வந்து எப்போது வந்து தேசிய கொடியாக நம்மளுடைய தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1947 ஜூலை 22 வந்து தேசிய கொடியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த தேசிய கொடி முதல்ல எங்கே நெய்யப்பட்டது அப்படின்னா வந்து வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து முதலில் வந்து நெய்யப்பட்டது. இது வந்து ஆகஸ்ட் 15, 1947 வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களால் வந்து செங்கோட்டையில் வந்து முதலில் வந்து ஏற்றப்பட்டது. அந்த ஏற்றப்பட்ட கொடி வந்து எங்கே வந்து இப்போ வந்து இருக்குது அப்படின்னா வந்து புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகம், சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வந்து பொதுமக்கள் பார்வைக்காக வந்து அந்த தேசிய கொடி இப்போவும் வந்து வைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து தேசிய லட்சணை. தேசிய லட்சணைனா இந்த நான்முக சிங்கம் தான். சாரநாத் அசோகத்தூணின் உச்சியில் இருக்கக்கூடிய நான்முக சிங்கம் வந்து தேசிய லட்சணையாக வந்து எப்போது ஏற்கப்பட்டதுன்னா ஜனவரி 26,
1950 குடியரசு தினத்தன்னைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் வந்து பாதுகாக்கப்படுகிறது. இந்த தேசிய லட்சணை வந்து 2 பகுதிகளாக வந்து இருக்குது. ஒன்று மேல் பகுதி, கீழ்ப்பகுதி. இதில் அடிப்பகுதியில் வந்து சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கப்பட்டிருக்கும். சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா வந்து வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற பொருள். மேல் பகுதி வந்து 4 சிங்க உருவங்கள் இருக்கும். ஒன்று இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி 4ம் வந்து பின்பக்கம் பொருந்துமாறு வந்து வட்ட வடிவமான பீடத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். நம்ம பார்க்குறப்ப வந்து 3 மட்டுமே வந்து காணும். அதனுடைய அடிப்பகுதி வந்து 4 உருவங்களும் அதனை சுற்றி அதற்கு இடையே வந்து தர்ம சக்கரமும் பொடிக்கப்பட்டு வந்து இருக்கும். இந்த 4 விலங்குகளினுடைய உருவங்களும் யானை வந்து ஆற்றலையும், குதிரை வந்து வேகத்தையும், காளை கடின உழைப்பையும், சிங்கம் வந்து கம்பீரத்தையும் குறிப்பதாக வந்து இருக்கும். இந்த சின்னம் தேசிய லட்சணை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து இந்திய அரசினுடைய அலுவல் முறை கடித முகப்புகளிலும், அலுவல் முறை கடிதத்திலையும், இந்திய நாணயத்திலையும், கடவுச்சீட்டுகளிலும் வந்து இந்த தேசிய லட்சணையை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேசிய கீதம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஜனகணமன. இது எதை குறிக்குது அப்படின்னா வந்து இறையாண்மை, ஒருமைப்பாட்டினுடைய அடையாள சின்னமாக வந்து இருக்குது. இதை வந்து எழுதினவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து வங்காள மொழியில் வந்து எழுதியிருப்பார். இதனுடைய இந்தி மொழியாக்கம் தான் வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா வந்து ஜனவரி 24, 1950. 26 கிடையாது, ஜனவரி 24, 1950 வந்து இந்திய அரசியல் சபையால் வந்து தேசிய கீதமாக வந்து இது ஏற்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னாடியே வந்து ஏற்கப்படுறதுக்கு முன்னாடி 1911 டிசம்பர் 27 வந்து கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது முதலில் வந்து இது தேசிய கீதம் வந்து பாடப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து தேசிய பாடல் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தேசிய பாடல் வந்தே மாதரம். இது வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. தேசிய பாடல் ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. இதே மாதிரி இதுவும் வந்து ஜனவரி 24 ஜனவரி 24, 1950 ராஜேந்திர பிரசாத்தால் வந்து இது வந்து தேசிய அப்போதைய குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத்தால் வந்து தேசிய பாடலாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேசிய பாடலை யார் பாடியிருப்பா அப்படின்னா வந்து வங்க எழுத்தாளரான பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான் வந்து பாடியிருப்பார். இது தேசிய பாடலாக ஏற்கப்பட காரணம் என்ன அப்படின்னா வந்து விடுதலை போராட்டத்தில் வந்து இதனுடைய முதல் பேரா வந்து முக்கிய பங்கு வகித்ததன் காரணமாக வந்து இது தேசிய பாடலாக ஜனவரி 24 தேசிய கீதமும் ஜனவரி 24, 1950 வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய உறுதிமொழி நமக்கு தெரியும், இந்தியா எனது நாடு, இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள். இது வந்து தேசிய உறுதிமொழி. இதை வந்து தெலுங்கில் வந்து பிதிமாரி வெங்கட சுப்பராவ் அப்படிங்கிறவங்க வந்து தெலுங்கில் வந்து எழுதியிருப்பாங்க. இதை வந்து தேசிய உறுதிமொழி. தேசிய நுண்ணுயிரி லாக்டோபாசிலஸ். இந்திய நாணயம் நமக்கு தெரியும், ரூபாய் அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்கோம். அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் வந்து ரூபாய். இது எப்படி வந்தது அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் வந்து செர்சாசூரி அப்படிங்கிற மன்னர் வந்து வெளியிட்ட வெள்ளி நாணயத்தினுடைய பெயர் வந்து ரூபியாங்கிறது மருவித்தா வந்து ரூபாய் அப்படின்னு வந்து மாறிச்சு. இதனுடைய சிம்பல் வந்து இது இப்படி தான் போடுறோம். இது வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் என்பவரால் வந்து 2010 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சிம்பல். தேசிய நாட்காட்டி வந்து பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் வந்து கிபி 78 கனிஷ்கர் காலத்திலிருந்து 78 வந்து சக ஆண்டு முறை வந்து தொடங்கப்பட்டது. கிபி 78 சக ஆண்டு முறை தொடங்கப்பட்டது. இந்த சக ஆண்டு முறையை பயன்படுத்தி வந்து தேசிய நாட்காட்டி வந்து பின்பற்றப்படுகிறது. இளவேநீர் காலத்தில் வரக்கூடிய மார்ச் 22 அதுதான் வந்து இரவும் பகலும் வந்து சமமாக இருக்கும். இதே வந்து லீப் வருடமாக இருந்தால் மார்ச் 21 இருக்கும். இதிலிருந்து தான் வந்து வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் வந்து இது வந்து 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேக்நாத் சாகா தலைமையில் நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் எப்போ 1957 மார்ச் 22 வந்து முதல் தேசிய நாட்காட்டி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து தேசிய விடுமுறை நாட்கள். தேசிய விடுமுறை நாட்கள் வந்து 3 நாட்கள் வந்து பொது விடுமுறை நாட்கள். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் வந்து டெல்லியில் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுவார். காந்தி ஜெயந்தி வந்து அக்டோபர் 2, காந்தியினுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து சர்வதேச அகிம்சை நாளாக 2007 வந்து ஐநா சபை வந்து கொண்டாடி வருகிறது.
இது சர்வதேச அகிம்சை நாளாக 2007 ஐநா சபை வந்து கொண்டாடி வருகிறது. பாசறைக்கு திரும்புதல். பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற நிகழ்வு வந்து குடியரசு தினத்திலிருந்து 3வது நாளான ஜனவரி 29 வந்து நடைபெறுகிறது. இது வந்து தரைப்படை, கடற்படை, விமானப்படை, தரை, கடல், விமானப்படையை சேர்ந்த இசைக்குழுவினர் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. இதனுடைய முதன்மை விருந்தினர் யார் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவர் தான். மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும். இந்த பாசறைக்கு திரும்புதலை ஒட்டி வந்து நிர்வகிக்கப்படும். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா விடுதலை அடைந்த நாளன்று பாரதியார் வந்து பாடிய பாடலை வந்து மறைந்த கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து அகில இந்திய வானொலியில் வந்து பாடிய பெருமையை வந்து பெற்றவங்க. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே அப்படிங்கிற பாரதியினுடைய பாடலை மறைந்த கர்நாடக இசை பாடகி டி.கே. பட்டம்மாள் தான் வந்து அகில இந்திய வானொலியில் வந்து பாடிய பெருமையை வந்து பெற்றிருப்பார். தமிழகத்தினுடைய மாநில இயற்கை சின்னங்கள், மாநில விலங்கு எது அப்படின்னா வந்து வரையாடு, மாநில பறவை மரகத புறா, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில மரம் பனைமரம். இந்த லெசன் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.